லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 12ஆம் வசனம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த சத்தியத்தை நாம் அநேக நேரம் வாசித்தது உண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறார். அவர் எருசலேமை விட்டு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்ற நாடுகளின் வழியாக என்ன பண்ணார்? நடந்து போனார் சொல்லப்படுகிறது. அவர் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நிற்கிறார். அவங்க அந்த நாட்கள்ல குஷ்டரோகம் என்பது, க்ஷயரோகம், குஷ்டரோகம் என்பது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி, எளிதில் பரவக்கூடிய வியாதி. அந்த வியாதி வந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் நரகத்திலே வாழ்ற மாதிரியான வேதனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள். அவர்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டு. ஒரு குஷ்டரோகி அப்படின்னு ஒரு அடையாளத்துல ஒருத்தர் நிற்பான் என்றால் அவனை முதல்ல சமூகத்துல சொல்லப்படுகிறது, அவன் தீட்டுள்ளவன். இன்னொரு விதத்துல அவன் ஒரு பாவி. அந்த வியாதி வந்ததுக்கு அவன் தாய் தப்பனோ, அவன் பூர்வீகத்திலேயோ அல்லது அவனோ செய்த பாவங்கள் அவனுக்கு இந்த வியாதியை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஒரு குஷ்டரோகியை சுகமாகணும்னா தேவன் மாத்திரம்தான், கடவுள் மாத்திரம்தான் அவனை சுகமாக்க முடியும். ஒரு குஷ்டரோகி ஒருத்தர் சுகமாகறான்னா அது கடவுள் தான், கர்த்தர் தான் செய்தார் அப்படின்னு சமூகம் அங்கீகரித்து கொண்டிருந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை தொட்டு சொஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குஷ்டரோகம் அந்த நாட்களிலே குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினது கடவுள் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் குஷ்டரோகியை தேவன் சொஸ்தமாக்கினார் வேதத்தில் எழுதப்பட்டுகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் தேவனாக இருந்தார். அததான் பரிசேயர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புறக்கணித்தார்கள். மாம்சத்தில் வந்த இயேசுவை புறக்கணித்த பரிசேயர், சதுசேயர் கூட்டத்தின் மத்தியில தேவன் அநேக அற்புதங்கள் செஞ்சு கொண்டுதான் இருந்தார். இங்க வாசிக்கிறோம், அவர் கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர். நல்லா கவனிங்க. அந்த நாட்கள்ல குஷ்டரோகம் உள்ள ஜனங்கள் எங்க ஜனங்களோட மிங்கிலாக இருக்க முடியாது. ஒருத்தர் குஷ்டரோகி அப்படின்னு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அவனை சமூகத்தை விட்டு முதல்ல புறக்கணிப்பார்கள். ஏன்னா பரவுற வியாதி. அவன் வந்தானா அவனை கல்லெறிந்து கொல்லுவார்கள். அவன் வீட்டை எரித்து இடித்து போட்டுருவார்கள். அந்த கிருமி, பாக்டீரியா, அந்த வைரஸ் செவுத்துல கூட பரவுமா. அதுதான் லேவியான புத்தகத்துல வாசிக்கிறோம். அந்த வீட்டுல போய் குஷ்டரோகி இருந்த வீட்டை போய் பாரு, ஆசாரியன் தேவன் சொல்றாரு. அந்த வீட்டு செவுத்துல பச்சை கலர்ல ஏதாவது வருதா, பாசம் பிடிச்சு வருதா, பச்சை கலர்ல ஏதாவது வருதான்னு பாரு, பரவுதான் பாருன்னு கர்த்தர் தான் சொல்லி இருக்கிறார். லேவியான புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட வீடா இருக்குமென்றால் அந்த வீட்டை என்ன பண்ணு, இடிச்சு போட்டு அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த குஷ்டரோகிக்குரிய பிரமாணத்தை சொல்லி இருக்கிறார். நீங்க அந்த வசனத்தை நான் எடுத்து காட்டுறேன். மியூட் போட்டுக்குங்க. நல்லா கவனிங்க. அந்த கிராமம்னாலே என்ன அர்த்தம்? கிராமத்தில் பிரவேசம் அந்த குஷ்டரோகம் உள்ள 10 பேர். அந்த 10 பேருடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. சரீரத்துல வேதனை, சமூகத்துல வேதனை, சமுதாயத்துல ஒரு வேதனை, தள்ளப்பட்ட நிலைமை, நல்லது கெட்டத்துல போய் நிகழ்ச்சியில நிக்க முடியாது, புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஐசோலேட்டட் வாழ்க்கை, தனித்து விடப்பட்ட வாழ்க்கை. இன்னைக்கு நீங்கள் நானும் ஒரு விதத்துல அப்படி நீங்க இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு யாராவது ஒருவர் இந்த ஐசோலேட்டட்னா என்ன அர்த்தம்? தனித்து விடுற பரிமான நிலைமையில இருக்கிறனே. என் சொந்தக்காரங்களுக்கு இருந்தும் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஒரு தாய் தப்பனம் இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கு பிள்ளை குட்டி மனைவி கணவன் இருந்தும் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் தனிமையில் வாழ்கிறது போல வாழ்கிறேனே.
ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமையில இருப்பீர்கள் என்றால், தேவன் இந்த நாளில் இந்த குஷ்டரோகி சத்தியத்தை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் நம்மகிட்ட பேசுறது என்னவென்றால், உன்னை கர்த்தர் வெளியரங்கமா பதில் அளிப்பார். ஆமென். உன்னை மிங்கிலாக்குவார். நீ சமூகத்தில் உன்னை திரும்ப சேர்ப்பார். உன் குடும்பத்தில் உன்னை சேர்ப்பார். ஐக்கியத்துல சேர்ப்பார். ஐக்கியம் இல்லாமல் பிரிந்து வேதனையோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் மீண்டும் உங்கள் ஐக்கியத்தை ஏற்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்படுகிறது? இந்த குஷ்டரோகிகள் 10 பேருக்கு இயேசு தேவையா இருந்தார்கள். இயேசுதான் எங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். இன்னைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் எல்லா விதத்திலையும் நமக்கு ரட்சகராய், எல்லா விதத்திலையும் நமக்கு விடுதலையாக்குறவர்கள். இந்த குஷ்டரோகிக்கு வெறும் சரீர சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கையில அவ்வளவு அற்புதம் செஞ்சார். அவங்க அந்த குஷ்டரோகிய பிரமாணமே உங்களுக்கு தெரியும். புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, முக்கியமில்லாத மனுஷர்களா இருந்தார். தேவன் அவர்கள் எல்லா விதத்திலையும், அவங்க மன காயங்கள், குடும்பத்துல இருந்த பிரிவுகள், எல்லா ஏரியாலையும் இயேசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வெறும் சரீரத்தை மாத்திரம் தொட்டுட்டு நீ சொசமாயிட்டான்னு சொல்லி அனுப்புறது இல்ல. அவங்களுடைய பேக்ரவுண்ட புரிஞ்சுக்கணும். ஏன் தேவன் 10 பேரை ஏன் நீங்க நன்றி செலுத்த வரலன்னு சொல்லி எதிர்பார்க்கிற காரணம் இருக்கு. அவர் செய்த அற்புதம் ரொம்ப வேல்யூபிளான அற்புதம். அவர் செய்த அற்புதங்கள் யாருமே செய்ய முடியாது. அவர் தான் செய்ய முடியுன்ற அற்புதங்கள் செய்துட்டார். ஆகவே நன்றியை எதிர்பார்க்க தேவன். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம எதோ அற்புதம் ஆண்டு செஞ்சிருப்பாரு. ஆனா நன்றி செலுத்துறோமா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில அது செய்து நினைச்சு நன்றி செலுத்தும். கர்த்தாவே, இந்த குறிப்பிட்ட நாள்ல எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சீங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். குறிப்பிட்ட தேவையை சந்தித்தீங்க, நன்றி. குறிப்பிட்ட நேரத்துல பலவீனப்பட்டு இருந்தேன், கர்த்தர் என்னை தொட்டீங்களே, சொஸ்தமாக்கி, நன்றி. கர்த்தர் செய்தது மாத்திரம் நீங்க நன்றி செலுத்துங்க. வேற ஒண்ணும் ஆண்டு எதிர்பார்க்கல. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரோ அது ஆண்டு எதிர்பார்க்கிறார். சொஸ்தமானவர் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கேன்னு கொஸ்டின் அவர் தான் கேட்கிறாரு. ஆண்டவர் தான் கேட்கிறார். எங்க சோமானம் எங்க? ஆண்டு எதிர்பார்க்க நீ வந்து திரும்ப நன்றி செலுத்துன்னு எதிர்பார்க்க. இந்த 30வது நாள், இந்த வருஷத்துல கடைசி நாள்ல இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜனவரி மாசம் யோசிச்சு பாருங்க, பிப்ரவரி மாசம் யோசிச்சு பாருங்க, மார்ச் மாசம் யோசிச்சு பாருங்க. என்னென்ன மாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையில காற்று அடித்திருக்கலாம், சில குடும்பங்கள்ல புயல் அடித்திருக்கலாம், திடீர்னு பணப்பிரச்சனைகள் சந்தித்திருக்கலாம், திடீர்னு நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் கூட இருந்து நம்மளை தப்புவித்தாரே. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எவ்வளவோ நெருக்கம் குடும்பத்துல வந்துச்சு, எவ்வளவோ அலக்கழிப்புகள் வந்துச்சு, எவ்வளவோ போராட்டம் வந்துச்சு. இந்த 2025 எப்படி இருக்குமோ, கடந்துருவோமான்னு நினைச்சோம் அல்லவா? ஆனா ஆண்டவர் பாருங்களேன், இம்மட்டுமா நடத்தி வந்தாரே. நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இந்த குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவரை செஞ்ச அற்புதத்தை மட்டும் தான் நம்ம தியானிக்க போறோம். அது வெறும் குஷ்டரோகம் மாத்திரம் இல்ல, அதுல பின்னணியம் இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்துக்கு நிறைய விஷயம் அதுல பின்னப்பட்டிருக்கிறது. அதை தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போறேன். கர்த்தர் செய்த நன்மை ஆழமானது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு இறங்கி அற்புதம் செய்யறாருன்னா அதுல ஆழங்கள் இருக்கிறது. அது ஆழமான அற்புதமா இருக்கும். அது ஒரு பின்னணியமா இருக்கும். அதுக்கு அவர் தான் செய்ய முடியுன்ற மாதிரி இருக்கு. எந்த மனுஷனும் அந்த செய்ய முடியும். வேதத்துல வாசிக்க லேவியாரம்ப புஸ்தகம், குஷ்டரோகிகளுக்குன்னு கர்த்தர் என்ன பண்ணுவார்? மோசேட்ட ஒரு பிரமாணம் சொல்லுவார். குஷ்டரோகிகள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி நிலைமையில இருக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு வசனத்தை அவர்களுக்கு மோசே மூலமா சில பிரமாணங்களை வைப்பார். குஷ்டரோகிக்குரிய பிரமாணம். அதுல வாசிக்கிற லேவியாரம்ப புஸ்தகம் 13 44 45 46 வாசிக்கிறேன். அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன். குஷ்டரோகினா என்ன அர்த்தம்? தீட்டுள்ளவன். அன்னைக்கு பரிசேர் சல்சியர் நாட்கள்ல ஆலயத்துல தீட்டு உள்ளவன் சொன்னாலே, அன்னைக்கு உதிர போக்குள்ள ஸ்திரீ பார்த்தாலே எல்லாமே தீட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? புறக்கணிப்பாங்க, கல்லெறிவாங்க, ஆலயத்துக்குள்ள விடமாட்டாங்க. ஆகவே இந்த 10 பேர் அவங்க வாழ்க்கையில தீட்டு உள்ளவர்களா இருந்தார்கள், பரிசுத்தம் இல்லாதவர்களா இருந்தார்கள், அசுத்தம் நிறைந்தவர்களா இருந்தார்கள். எவ்வளவு கரைப்படுத்தப்பட்ட மாம்ச வஸ்திரமா இருந்தாலும், எவ்வளவு கரைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருந்தாலும், அவ்வளவுத்தையும் புதிதாக்குற தெய்வம் தான் இயேசு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய கரை உன் வாழ்க்கையில இருந்தாலும் என்னுடைய பரிசுத்த ரத்தம் உன்னை கழுவி உன்னை நீதிமான் ஆக்கி உன்னை திரும்ப மகிமையில கொண்டு வச்சு சேர்ப்பதற்கு நான் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டோடைய ரத்தம் ஒன்னே போதும், ஆண்டோடைய நாமம் ஒன்னே போதும். இயேசு கிறிஸ்துவாலே அன்றி
வேறு ஒருவராலும் ரட்சிப்பு, வேறு ஒருவராலும் உன்னை எடுத்து நிறுத்த முடியாது. இந்த உலகத்தில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து, அவருடைய நாமத்தை தவிர்த்து, அவருடைய ஆவியானவர் தவிர்த்து என்னை நிறுத்த முடியாது ஆண்டவர். இந்த உலகத்தில் என்னை இந்த சமூகத்தை திரும்ப கொண்டு போய் நிறுத்த முடியாது அப்பா. நீங்க இல்லாம என் வாழ்க்கை துளிர்க்க முடியாது. நீங்க இல்லாம நான் மேலே வேரூன்றி வர முடியாது. கிராமத்துல கிடக்கிறேன். அதுதான் அந்த 10 பேர் எங்க இருந்தாங்க? கிராமத்துல இருக்கு, புறக்கணிக்கப்பட்ட இருக்காங்க. வேதம் சொல்லுகிற தீட்டு உள்ளவன் அவனை ஆசாரியன், அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஆசாரியனே சொல்லிட்டானா, நீ தீட்டுனா சபைக்கு வர முடியாது. ஆசாரியன்னா என்ன அர்த்தம்? பாஸ்டர். அந்த நாட்டில் உள்ள பாஸ்டர், சர்ச் பாஸ்டர், அவர் தான் அந்த நாட்கள்ல சொல்லணும் இவன் தீட்டு அப்படின்னு சொல்லணும். பிரதான ஆசாரியன், ஆசாரியர்கள் வச்சிருந்தார் கர்த்தர். அவர்களை சொல்லிதான் அந்த அவனுக்கு என்ன வியாதின்றது சொல்லணும், அவனுக்கு தீட்டு உள்ளவன் சொல்லணும். ஏன்னா அதுக்கான பலி இருக்குது. அது மாத்திரமல்ல, அவனை அந்த வியாதி இப்போ சோமான பிறகு திரும்ப உள்ளவன், அப்படியான பல காரியம் இருக்குது. ஆகவே ஆசாரியன் என்ன பண்ணணும்? அவனை தீட்டுள்ளவன் தீர்க்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ச் அட்மாஸ்பியரே கிடையாது, ஆராதனை கிடையாது, பண்டிகை கிடையாது, பலி இல்லை. யோசிச்சு பாருங்களேன், என் வாழ்க்கையில மென்மேலும் ஐயோ ஒரு பலன் எல்லாம் போயிருது, கர்த்தரை தேட முடியலையே, கர்த்தருடைய ஆலயத்தை போய் ஆராதிக்க முடியலேன்னு சொல்லி ஏங்கி கொண்டு இந்த 10 பேர் யோசிச்சுப்பாங்க. புறக்கணிக்கப்பட்ட இந்த பண்டிகைக்கு போய் வர முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வர்ற நாட்கள்ல, இந்த நாட்கள்ல, இந்த புதிய வருஷம், இந்த நியூ இயர் உங்களுக்கு நல்ல சிறப்பான பண்டிகையா இருப்பதாக. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்ததை காட்டி மகிமையான பண்டிகையா இருப்பதாக. இதுவரைக்கும் இருந்த கிறிஸ்துமஸை காட்டிலும் நான் விசுவாசிக்கிறேன் நல்ல பெஸ்டா இருந்திருக்கு. நான் விசுவாசிக்கிறேன் அதே மாதிரி நியூ இயர் உங்களுக்கு இருப்பதாக. அவர்கள் இதுவரைக்கும் பண்டிகைக்கு போன மாதிரி ரெக்கார்ட்ல இல்லை. அவர் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணவே முடியாது, சத்தியத்தின்படி நான் சொல்றேன். ஆனால் இயேசு அவங்க வாழ்க்கையில பண்டிகையை கொண்டாடும்படி வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு இருந்தா போதும். இயேசுன்ற ஒரு அந்த சத்திய வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தை எனக்கு இருந்தா போதும். அவர் இருந்தா போதும், என் வாழ்க்கை துளிர்விடும். வேதத்துல வாசிக்கிறோம், அவன் ஆசாரியன் தீட்டுள்ளவன் என்று தீர்க்கிறான். அவன் வியாதி அவன் தலையில என்ன பண்ணுறான்? இருக்கு. அவன் வியாதி தலையில இருக்குன்னு சொன்னான். நான் ஒருவேளை நான் பிரெயினோ அல்லது தலைப்பகுதியில் இருக்க நரம்போ எனக்கு தெரியல, தலையில இருக்கு அவன் வியாதின்னு சொல்லுவோம். குஷ்டரோகத்துடைய வியாதியுடைய மொத்த அந்த உருவாக்கம் எங்க இருந்து வருதுன்னு ஆண்டவர் இங்க பைபிள்ல போட்டிருக்கு. தலையில இருக்குது அவன் வியாதி. அடுத்து 45 வசனம், அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகம் வஸ்திரம் கிழிந்தவனாய். அவன் எப்படி இருக்கணுமா? வஸ்திரம் கிழித்திருக்கணுமா. தன் தலையை மூடக்கூடாது, திறந்து வைத்திருக்கணும். தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டுமா. அவன் ரோட்ல வந்தா சத்தமிட்டு, புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல சொல்றாங்க, பெல்லு வச்சிருப்பாங்க, மணி அடிச்சுட்டே வர, ஆலய மணி மாதிரி மணி கையில வச்சுட்டு மணி அடிச்சுட்டே வர. ஏன் அந்த சத்தம் வந்தா தீட்டு ஒருத்தன் வர்றான், ஒரு தீட்டு உள்ள வர்றான்னு ஒளிவாரு ஜனங்க. வெக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சமூகத்துல வெக்கப்பட்ட, சமுதாயத்துல வெக்கப்பட்ட நிலைமை. இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, வெக்கப்பட்ட தேசத்துல உன்னை கர்த்தர் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்து விளங்க செய்வாராக. அல்லேலூயா. உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் விளங்க செய்வாராக. என் தேவன் இந்த குஷ்ட ரோகிகளுக்கு, வெக்கப்பட்ட தேசம், அவமானப்படுத்தப்பட்ட தேசத்துல, ஒதுக்கப்பட்ட தேசத்துல இருக்கிற அவர்களை கர்த்தர் மீண்டும் தேசத்துக்குள் கொண்டு வர வைத்தார். அவர்களை அந்த தேசத்துல வர வைத்தார். ஒருவேளை தேசத்தை விட்டு ஓடி போலாமா நினைச்சிருக்கலாம். கடன் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு வேற தேசத்துக்கு ஓடிடலாமா, வேற ஊருக்கு போகலாமா, அல்லது கடன் பிரச்சனையால ஒதுக்கப்பட்டு, அல்லது சில காரியங்களால, சில பிரச்சனையினால ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு வேற தேசத்துக்கோ வேற சூழ்நிலைக்கோ வந்திருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, உன்னை மீண்டும் சுய தேசத்துல நிலைநிறுத்த செய்வார். அல்லேலூயா. நீ உன் தேசத்துல நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ வெக்கப்பட்ட தேசத்துல உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமா கர்த்தர் வைப்பார். இது ஒரு வாக்குத்தத்தமா எடுங்க. இந்த 2026ல என் தேவன் என் தலையை நிமிர செய்வார். என் தேவன் என்னை உயர்த்துவார். என் தலையை நிமிர செய்கிற தேவன் இருக்கு. வாசிக்கிறோம், தலையை மூடாதவனாய் இருந்து தன் தாடியத்தை மூடிக்கொண்டு தீட்டு சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டு உள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டு உள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்கான். பாளையம் என்று சொல்லும் போது அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மிங்கிள் ஆகி அன்னைக்கு வனாந்தரத்துல டென்ட் போட்டு வந்துகிட்டு இருந்தாங்க.
அன்னைக்கு மோசே நாட்கள்ல வரும்பொழுது எல்லாரும் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாளையத்துல குடியிருந்தாங்க. அப்போ பாளையம் என்ன அர்த்தம்? மக்கள் சமூகம் எல்லாம் கூடி மக்கள் புழக்கம் நிறைந்த இடம். அந்த இடத்துல அவன் வரக்கூடாதான், புறம்பே இருக்கணும், தனியே இருக்கணும், புறம்பா இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறும் வியாதியை சுகமாக்கல, அவனுடைய மன வேதனைகளை இயேசு சுகமாக்கிறார், மன காயங்களை சுகமாக்கிறார். சமூகத்தோட ஒட்ட முடியல, பிள்ளைகளை கொஞ்ச முடியல, மனைவியை அணைக்க முடியல, பிள்ளைகளை கையில் எடுக்க முடியலன்னு ஒவ்வொரு குஷ்டரோகியும் கண்ணீரோட வாழ்ந்து நல்ல நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கல. அவனுக்கு சாப்பாடு எப்படி போடுவாங்கன்னா தூக்கி எறிவாங்களாம். அந்த பகுதியில தூக்கி சாப்பாடை தூக்கி எறிவாங்களாம், பக்கத்துல வர முடியாது. ஏன்னா அது ஒரு பரவுற வியாதி, டெரபிள் டிசீஸ். இன்னைக்கு ஆண்ட கிருபையில விஞ்ஞானம் வளர்ந்ததுனால, அறிவியல் வளர்ந்ததுனால இன்னைக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, நல்ல சுகமாகறாங்க. குஷ்டரோகத்துக்கு மருந்து இருக்கு. அந்த நாட்கள்ல அந்த ஜெர்ம்ஸ், அந்த வைரஸ் யார் பக்கத்துல போய் நின்றாலும் அது பரவிடும். அவங்களுடைய தும்மல், இருமல், இந்த கொரோனா எவ்வளவு தூரம் நம்மள அஃபெக்ட் ஆயிடுச்சு, போய் நிக்க முடியல, ஒதுக்க. இதை காட்டிலும் மோசமா இருந்துச்சு அந்த நாட்கள். பயங்கரமான வியாதி, கல்லறிந்து கொன்றுவார்கள். அப்படிப்பட்ட மனுஷர்கள் வந்தாங்கனாலே கல்லறிந்து கொள்வார், பயங்கரமான வியாதி. ஆனா இயேசுவானவர் குஷ்டரோகியை தொட்டு சொஸ்தமாக்கினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிற இயேசுவின் நாமத்துல அந்த வைரஸை எரிக்கிற வல்லம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜீவனுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு என்ன செய்யும்? பாக்டீரியாஸை அழிச்சு, கெட்ட வைரஸ்களை அழித்து, நோய்களை சுகமாக்குற வல்லமை இயேசு கிறிஸ்து நாமத்துல இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்பேற்பட்ட மருத்துவர்களும் கைவிட்ட அந்த வியாதியை இயேசு டீல் பண்ணினா, இயேசு தொட்டு சுகமாக்கினார். இயேசு அந்த குஷ்டரோகியை தொட்டு சொஸ்தமாக்கினார். ஒரு இடத்துல இந்த குஷ்டரோகிகளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், போய் உங்களுக்கு ஆசாரியர்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க போய் காண்பீங்கள் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவஜன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சுகமானவருக்கு 10 பேர் அல்லவா, மத்த 9 பேர் எங்கன்னு கேட்க. ஆண்டவர் கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஏன்? அவர் செய்தது வெறும் சரீர சுகத்தை மாத்திரம் இல்ல, அவனுடைய குடும்பத்துக்கு, அவனுடைய வீட்டுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அற்புதம் செஞ்சார். அவனுக்கு உண்டான எல்லா விதமான மன காயங்கள், அவன் அவ்வளவு வேதனையில இருந்தான், சொல்ல முடியாத துக்கம், யார்கிட்ட ஷேர் பண்ண முடியாது, யார்கிட்ட நெருங்கி வர முடியாது, அவ்வளவு தனியா இருக்கிற ஒரு வாழ்க்கை, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, நல்லது கெட்டதுல போய் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுதான் அந்த குஷ்டரோகி. அவர்களுக்கு தேவனே சொன்னார், அவன் புறம்பா இருக்க, அவன் தீட்டு அவன் தீட்டு உள்ளவன் தான். அவன் வியாதி இருக்கிற வரைக்கும் அவன் நீதிமானும் கிடையாது, அவன் அசுத்தன். தீட்டுன்னு அசுத்தம், அன்கிளீன். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தவனதான் இயேசு சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இங்க வேதத்துல வாசிக்கிறோம், அந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ண, தூரத்தில் நிற்கிறார். எங்க நிற்கிறாங்க? தூரமா, நெருங்கி வர முடியாது. சில இடத்துல நெருங்கி வரான் சில குஷ்டரோகி, ஆனா இந்த இடத்துல 10 பேர் நெருங்கி வரோம். ஏனென்றால் ஒருவேளை கிரௌடு மக்கள் கையில எடுத்திருப்பாங்க, எரிஞ்சிருவோம் கிட்ட வந்தா. ஆகவே பயத்துல தூரத்துமா நிக்கிறாங்க. அப்ப இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வியாதியோ அல்லது சைக்காலஜிக்கல் இஷ்யூவாக, குடும்பத்துல உள்ள பிரச்சனையோ, அல்லது ஒரு விதமான ஐசோலேட்டடா தனித்து இருக்கிறனே, ஏதோ ஒரு விதத்துல கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறனே, புறம்பா இருக்கிறனே சொல்லி, இந்த தனித்து இருக்கிறதுமே ஒரு சாபம் தான். ஆண்டவர் ஐக்கியத்தை விரும்ப, குடும்பத்தோடு இணைந்து இருக்கணும், குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கணும், குடும்பமாய் ஆராதிக்கிறது தான் தேவ சித்தம். குடும்ப உறவுகள், கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிள்ளைகளுக்குள்ள உறவுகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அன்பு பெருகணும். கணவன் மேல இருக்கிற தேவ அன்பு கிறிஸ்துக்குள்ளாக மனைவி மேல கடந்து வரும், மனைவி மேல இருக்கிற தேவ அன்பு பிள்ளைகள் மேல வரணும். முழு குடும்பமும் தேவ பிரசன்னத்துல நிரப்பப்பட்டிருக்கணும். இது ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை இந்த குஷ்டரோகி போல நீங்க இருக்கலாம், வியாதி உடம்புல சரீரத்துல வேணா நல்லா இருக்கலாம், ஆனா இருதயத்துல குஷ்டம், இருதயத்துல ஆவிக்குரிய நிலைமையில குஷ்டரோகம் போல தனித்து விடப்பட்ட நிலைமையில காயங்கள் நிறைந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசு ஐயரேன மாஸ்டர், ஆண்டவரே, தலைவரே, மாஸ்டரே இறங்குன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இன்னைக்கு நான் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும்
இயேசுதான் நமக்கு ரட்சகர். அல்லேலூயா. அவருடைய பாதத்துல விழுவோம். அவருடைய பாதத்தை நோக்கி கூப்பிடும். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து கூப்பிடுவோம். வேதத்துல சொல்லப்படுகிறது, அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார், சத்தமிட்டார்கள், இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி சத்தமிடும். ஆண்டவரே, என் குடும்பத்தை பார், நான் தனித்து இருக்கக்கூடாது, நான் புறம்பே இருக்கக்கூடாது, ஒருவேளை பாவத்தினாலேயோ சாபத்தினாலே ஏதோ விதத்தை கஷ்டத்தோடு வாழக்கூடாது. என்னை திரும்ப ஒப்புரவாகும், என்னை ஐக்கியப்படுத்தும், என்னுடைய எல்லைகளை ஆசீர்வதியும், ஐக்கியத்தை பெருக பண்ணும், குடும்பத்துல ஐக்கியத்தை பெருக பண்ணும். அவ்வளவு மன காயத்துல இருக்கிறேன், அவ்வளவு மன வேதனையில இருக்கேன். நான் எப்படா என் குடும்பத்தை போய் சந்திப்பேன், எப்படா சபைக்கு போவேன், எப்படா பண்டிகையில போய் நிற்பேன், எப்படா நல்லது போய் கெட்டதை செய்ய முடியும்னு சொல்லி அங்கலாய்ப்புல இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அந்த குஷ்டரோகி தனித்து இருக்கும் எவ்வளவு வேதனை இருக்கு. அதுலதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அப்ப அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். நல்லா கவனிங்க, ஆசாரியர்கிட்ட போய் காட்டணும்னா எப்ப இருக்குன்னா, அவன் சொஸ்தமானது நிமித்தம் உன்னை நீ ஆசாரியன் காண்பித்து மோசே உனக்கு கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்துன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட அற்புதத்தை செய்தவனுக்கு சொல்லுவார். ஆசாரியர்கிட்ட போய் காட்டுறது அன்னைக்கு என்ன, யாருன்னா சுகமானது நிமித்தம். சுகமாயிட்டா போய் காட்டிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு காணிக்கை கொடுக்கணும் அந்த ஆசாரியன்ட்ட போய். அதுதான் அன்னைக்கு உள்ள பிரமாணம், மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து அப்படின்னு சொன்னார். ஆனா இவருக்கு சுகமே ஆகல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, விசுவாசம் ஓ ஆசாரியன் காட்டுன்றார். இவர் என்ன பண்றாங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி அவர்கள் காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமான வேதம் அப்படின்னு சொல்ற, அவர்கள் போகையில் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, என்னைக்குமே விசுவாசமானது செயலாக்கத்துலதான் நடக்குது. விசுவாசமானது ப்ராசஸ்லதான் இருக்கு. ப்ராசஸ் கிரியைகளை தான் முடியுது. அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். விசுவாச கிரியை கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிக்கும். சுகமே ஆகல, ஆனா சோமாகிற மாதிரி நினைச்சு போறாங்க. சோமாயிட்டோன்றத நினைச்சு போறாங்க. ஆசாரியன் போய் காட்டணும், அவ்வளவுதான். காட்ட போகையில் சுத்தமானார்கள். இதை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது அவர் ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். அடுத்து என்ன செய்யணும்னு சொல்ற டைரக்ஷன் கொடுக்கும். உனக்கு என்ன செய்யணும், குடும்ப விஷயத்தை குறித்து என்ன செய்யணும், ஆலோசனை ஆச்சரியமான செயல மகத்துவமான ஆலோசனை கொடுப்பார். அடுத்து டைரக்ஷனை கொடுப்பார். எந்த வழியில நீ போ. நம்முடைய ஆண்டவர் சோத்தை பெற்றுக்கொள்ளுக்கு, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுக்கு டைரக்ஷனை காட்டுவார். பேதுருக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு வழி காட்டினார். ஆழத்துக்கு போ, மீன்களை தருவேன்னு சொன்னார். நம்முடைய தேவன் டைரக்ஷன், காட் ஆஃப் டைரக்ஷன், வழி காட்டுகிறது, பாதையை காட்டுகிறது. இந்த பாதையில போன்னு சொல்லி மனசுல பேசுகிறவர் தேவன். ஒரு வேலை என்ன செய்ய போறோமோன்னு கேட்டுக்கொண்டிருந்தீங்களா தேவ பிள்ளையே, அப்பாவை பார்ப்போம், குமாரனா இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம், அவர் பாதத்துல விழுவோம், சத்தம் விட்டு கூப்பிடுவோம். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், வழி காட்டுவார். நிச்சயமா உங்களை கைவிட மாட்டார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். டைரக்ஷன் கொடுப்பார். இந்த 2026 என்ன செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் தேவன் சொல்ல, உனக்கு நான் டைரக்ஷனை கொடுப்பேன், உனக்கு பாதையில காட்டுவேன், இந்த பாதையில போன்னு உனக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த பாதையில் நீ போகும்போது உனக்கானவைகள் பெற்றுக்கொள்வான். உனக்கான பாதையில் திறக்கப்படும். ஷாபாலா தூரகடரா சேங்கெடரி மாந்தரோ, எல்லா சரீரத்துக்கு தேவையான அற்புதங்கள், குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அற்புதங்கள், உன் மன அங்கலாய்ப்புகள், உன் மன தவிப்புகள், உன் மன குமுறல்கள் எல்லாத்துக்கும் ஒரு பதிலை 2026 ஸ்டார்டிங்ல உனக்கு நான் செய்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் ஜனமே, நீ பயப்படாத. உனக்கு கர்த்தர் ஒரு டைரக்ஷன் கொடுக்க போறாரு. அந்த டைரக்ஷனை நீங்க போகும்பொழுது பெரிய அற்புதத்தை பார்க்க போறீங்க. அவர் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆசாரியன் டைரக்ட் பண்றாரு. போ, அங்க சர்ச்சுக்கு போ, ஐக்கியத்துல போ, ஊழியத்துல போ, ஊழியக்காரன் இணைஞ்சுக்கோள் அப்படி சொல்லி ஒரு டைரக்ஷனை கொடுக்க. சில நேரத்துல அப்படிதான் டைரக்ட் பண்ணுவார் ஆண்டவர். போ, ஆசாரியன் காட்டு, சர்ச்சுக்கு போ, ஆசாரியர் கூடத்துக்கு போ, ஆராதனைக்கு போ. எப்படி ஒரு டைரக்ஷனை கொடுக்கிறது. போகையில் வேதம் சொல்லுகிறது, போகை நெருங்கி போகையில், வார்த்தையை நம்பி போகையில் சுத்தமானார்கள். அதுல 15 அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம், அவர் பாதத்துல விழுந்தான், நன்றி. இதுதான் ஆண்டு 10 பேர் விழுந்து எதிர்பார்த்து. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே அற்புதம், எல்லாருக்கும் கிறிஸ்துவ 10 பேரையும் சோமாகி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அப்ரோச் பண்ற,
அவரை சந்திக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லும். அவரை நோக்கி அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் கூப்பிட்டு அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாரும், அவர் முகங்கள் நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாரும் பிரகாசமா இருக்கும். அந்த 120 பேர் மேலறை வீட்டுல ஏறும் எல்லாரையும் பரிசுத்தாவியால் நிரப்பினார். யாரையும் வெட்கப்படுத்தல தேவன். யாருக்கு இல்லைன்னு பட்சபாதம் பண்ணவே இல்லை. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் பட்சபாதம் இல்லாத தேவனா இருக்கிறார். 10 பேருக்கும் அற்புதம் செய்யும். ஃபுல்னஸ். அந்த நாட்கள்ல வியாதிய சோமாயிட்டு சொன்னா ஆசாரியின் சோதித்து வேற பார்க்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல வாசி 7 நாள் அடைச்சு வச்சு பார்க்கணும். ஆனா இங்க சொஸ்தமாகும் போது ஒரே பாயிண்ட், ஒரே வார்த்தையில, ஒரே டைரக்ஷன்ல முழுசான அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். நான் விசுவாசிக்கிறேன், ஒரே ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பு, ஒரு பிரசன்னம் உங்களை நிரப்ப போகுது. உங்களுக்கான தேவை எல்லாம் கம்ப்ளீட்டா நிறைவாய் நடக்க போகுது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, அவருடைய பாதத்தை மோகப்ப விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். இதை விட பாருங்க, இவன் ரொம்ப அடி ஆழத்துல இருக்கான். அவர்கள் யூதர்களா இருந்து குஷ்டரோகிகளா இருந்தார்கள். இவன் சமாரியன். அப்படின்னா யூதர்களும் சமாரியரும் சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. ஒருவருக்கு ஒருவர் நம்ம பிரிந்திருப்பான். அவர்கள் அசரிய ராஜானால சிறையிருப்புல போகும்போது சமாரியா தேசத்துல இருக்க ஜனங்களை சிறைப்பிடிச்சு போனோடனே அவன் தீட்டு உள்ளவர்களாம் மாற ஆரம்பிச்சிட்டான்னு யூதர்கள் திட்டம் போட்டாங்க. அவர்கள் தீட்டு உள்ளவர்கள், அவர்கள் அசுத்தர்கள், அவர்கள் கலந்துட்டாங்க, மற்ற ஜாதிகள் கலந்துட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் தீட்டு உள்ளவர்கள் சொல்லி சமாரியர் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆகவே சமாரியருடைய அவங்க பேச மாட்டாங்க, குடிக்க தண்ணீர் குடிக்க மாட்டாங்க, அவங்க எல்லைக்குள்ள போக மாட்டாங்க. நேரா போனாலும் அவங்க ஊர் வழியா தான் போனா சீக்கிரம் போயிடலாம், ஆனா சுத்தி போவாங்க, அந்த ஊருக்குள்ள போகக்கூடாது. இப்படியெல்லாம் சமூகத்தை தள்ளப்பட்டவர்கள் தான் சமாரியர்கள். ஆனா அவர்கள் இஸ்ரவேலர்கள் தான். ஆனா யூதர்கள் பார்வையில் அவர்கள் எப்படிப்பட்ட சமாரியர்கள், தள்ளப்பட்டவர்களாய் சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. பேச்சுவார்த்தை கிடையாது. தாகத்துக்கு தான்னு கேட்ட சிறிகிட்ட கூட கர்த்தர் என்ன பண்ணாரு, தாகத்துக்கு கேட்டவனே சிறி சொல்லுவா, நீ யூதனா இருக்க சமாரிய சிறியா என்கிட்ட போய் தண்ணி கேட்கிறேன்னு சொல்லு. அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. ஆகவே அந்த சமாரியனுக்கு ரெட்டிப்பான அற்புதம், ஆழமான அற்புதங்களை கர்த்தர் செய்யும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவனுக்கு மற்றவங்களுக்கு யூதரா இருந்து ஒரு அற்புதம் செஞ்சாரு, இவனுக்கு டபுள் போர்ஷனான அற்புதம், இன்னும் ஆழங்களுக்கான அற்புதம், ஆழமான அற்புதம், பெரிய அற்புதம். அவன் ஒரு சமாரியன். சமாரியனுக்கும் அற்புதம் செஞ்சீங்களா ஆண்டவரே, புறஜாதியான என்னையும் தேடி வந்தீங்களா, எனக்கு அற்புதம் செஞ்சீங்களேன்னு சொல்லி அவருடைய பாதத்துல விழுகிறான். அப்பதான் இயேசு கேட்கிற, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, சுத்தமாக்கிட்டார் இயேசு. 10 பேரையும் சுத்தமாக்கி. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் சுத்தமாக்குற நாமம். அவருடைய அபிஷேகம் நம்மளை சுத்தமாக்கும். அவருடைய நாமமும் அவருடைய அற்புதமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில தலைமுறை மீண்டும் பழைய நிலைமைக்கு, பழைய ஆசீர்வாதத்துக்கு, விட்டு போன பிரிஞ்சு போன எல்லா உறவுகளையும் சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துகிற நாமம் தான் இயேசுவின் நாமம். அந்த 10 பேர் எங்க? 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் அதே ஒரு கேள்வி, இந்த வருஷத்துல நான் உனக்கு செய்த நன்மைக்கு நீ நன்றி செலுத்தினாயா? அல்ல, ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லுவோம், நீங்க செய்த நன்மைக்கா நன்றி ஆண்டவரே. உடைய பாதத்துல விழுந்து சமாரியனை போல பாதத்துல விழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய வேறு மற்ற ஒருவனும் திரும்பி வர காணாமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மற்றவங்களுக்கெல்லாம் சரீர அற்புதம், இவனுக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுத்தான். உன் விசுவாசம் உன்னை ரட்சிப்பை குறித்து வசனம் எழுதி அவனுக்கு 2 அற்புதம் செஞ்சு, சரீர அற்புதம் செஞ்சான், சமுதாயத்துல எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒட்டு வைக்கிற எல்லாருக்கும் சேர்ந்து, அதோட ஆத்துமாக்கும் ரட்சிப்பு. சமாரியர்ல ஒரு எழுப்புதல் வந்திருக்கு. இவன் ஒரு காரணம். இதை கேட்கணும் தேவஜனமே. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறோம், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? சுத்தமானவர்கள். ஒருவேளை நம்மளை கேட்பார் என்றால் ஆண்டவர் சொல்லுவார், நம்முடைய பாதத்தில் விழுகிற ஆண்டவரே, நீங்க செய்யற அற்புதம் மகிமையா இருக்கும். இன்னைக்கு இந்த குஷ்டரோகியை தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மளே எப்படித்தானே கழுவினாரு, அவருடைய ரத்தத்தினால கழுவினார் அல்லவா. தீட்டுள்ளவர்களா இருந்திருக்கும், சமூகத்தினால உலகத்தினால கரைப்படுத்தப்பட்ட, ஒதுக்கப்பட்டு வெக்கத்தோடு வாழ்ந்திருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் சாட்சி கேட்டீங்கன்னா சொல்லுவீங்க, இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், ரட்சிக்கப்படாத வாழ்க்கை, இப்படி இருந்தேன், அந்த பாவத்துல இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆண்டவருடைய நாமம் தான் என்னை கழுவி இப்படி நிறுத்தி. அதுதான் அங்க செஞ்சிருக்குது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே அன்மியூட் பண்ணி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்னோட சேர்ந்து. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். இன்னைக்கு நன்றி இல்ல ஆராதனை குஷ்டரோகியை கொண்டு ஆண்டவர் பேசணும்.
இந்த குஷ்டரோகி போல நீங்க ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம், வேதனையில. எத்தனை பேர் உணர்றீங்க? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரைட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர்ட்ட நன்றி நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே மத்த 9 பேர் எங்கன்னு கேட்டீங்களாப்பா. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த 9 நான் ஒரு ஆளா இருக்கலாம், அந்த 10 பேர்ல 9வது ஆளா, 8வது ஆளா, 7வது ஆளா நான் இருக்கலாம். ஒருவேளை நான் நன்றி செலுத்தாம இருக்கலாம், இந்த வருடத்தில் நீ செய்த நன்மை நான் சொல்லாம இருக்கலாம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்தாம இருக்கலாம், உம்மை துதிக்காம இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்தது பெரிய அற்புதம் செஞ்சார். வெறும் குஷ்டரோகம் சரீரத்தை மாத்திரம் செய்யல, அவனுடைய மனசுலயே ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். 10 குஷ்டரோகில மனசுல கர்த்தர் அற்புதம் செஞ்சார். அவன் வேதனையை மாத்தினார். அவன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தான், சமூகத்தை விட்டு பிரிஞ்சிருந்தான். ஆண்டவர் சும்மா குஷ்டரோகி ஆழமான அற்புதம் செய்கிறவர் இயேசு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யறோம்னா அது ஆழமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா லபா ஷபா லா தூரகட மரகட ரபா லா ஷகட ரகட. தீட்டுன்னு கத்திக்கிட்டு இருந்தானா, நான் பாவின்னு ரோட்ல சொல்லிக்கிட்டு இருந்தவன், புலம்பிக்கிட்டு இருந்தவனை கர்த்தர் சந்தோஷமாய் நிறைவாய் துதிக்கும்படி செய்தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி அவன் தீட்டுன்னு சொல்ல மாட்டான், இனி நான் பாவின்னு சொல்லி புலம்ப மாட்டான், இனி நான் பிரச்சனை இருக்கிறேன்னு சொல்ல மாட்டான். மாறாக என்னை துதிக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்க நாவை கெம்பீரிக்க பண்ண போறார். 2026 நீங்க புலம்பிக் கொண்டிருக்க மாட்டீங்க, உங்க 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிச்சு கொண்டிருக்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த நன்மைக்கு நன்மைக்கு தந்தாங்க. ஹல்லேலூயா. அவர் இரக்கங்கள் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா லபா துரகடா தீரகடா ரஷபல மரகட ரபல ஷபல கட்டரபா லேபே 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 ஷபா ரபா லபா தரகட. நல்ல ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இயேசுவே எனக்கு காட்சி கொடுங்க, எனக்கு தரிசனமாங்க, எனக்கு என்கவுண்டர் ஆகுங்க. மரகட என்னை சந்திங்க ஆவியானவரே. மரஷோ கோட்டோரோ லேகட. என்ன ஏரியால உங்களுக்கு விடுதலை வேணும் கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஷமா ரகடரபா லபரா ஷகட. குடும்பத்துல சமாதானம் இல்லையா? சரீரத்துல வேதனையோட இருக்கிறீங்களா? அல்லது அந்த தீட்டு உள்ளவனை போல நான் வெக்கப்பட்டிருக்கிற சமூகத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், தள்ளப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் விடுறாயா? இயேசு ஒருவர் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை நிலைத்திருக்க முடியாது. அந்த பிரச்சனை உனக்கு நிலைக்காது. அது ஒண்ணுமில்லாம் போகுது, அந்த பிரச்சனை ஒண்ணுமில்லாம் போகுது. உன்னை வாழ்க்கையில பற்றி பிடித்திருக்கிற அந்த குஷ்டரோகம் போல அந்த பிரச்சனைகள், குஷ்டரோகம் போல இருக்கிற பிரச்சனைகள் உன்னை பிடித்திருக்கிற சரீரத்துல, உன்னுடைய ஆவியில, உன்னுடைய உலகத்துல பிடித்திருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தால் சுத்தமாவதாக, 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 சுத்தமாவதாக. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ள, உங்கள் சரீரத்துக்குள்ள, உங்களுடைய மனசுக்குள்ள பரிபூர்ணமாய் இறங்குவதாக. கர்த்தர் உங்களை சந்திப்பார், கர்த்தர் சந்திப்பாராக. அந்த 10 பேர் சத்தமா கூப்பிட்டார்கள், சத்தமிட்டார்கள். உன்னுடைய சத்தம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய சத்தம் தேவனை நோக்கி எப்படி இருக்கிறது? ரபல ஷபல கட்டரபா லேகடரபா ஷகடரபா. சத்தமா கூப்பிட ஆரம்பிங்க. இயேசுவே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அப்படிதான் கூட்டம். பைபிள்ல நிறையவே இறங்குமே, இறங்கும், இறங்கும், இறங்கும். இறங்குகிற தேவனால் எல்லாம் ஆகும். இறங்குகிற தேவன் எந்த காரியத்துக்கு இறங்கணும் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. பல பொருளாதாரத்துல இறங்கும், பண விஷயத்துல இறங்கும், சரீர சுகத்துல இறங்கும். குருடனுக்கு சொன்னாரு, எனக்கு இறங்கும்னு சொல்லி கேட்டான். எத்தனை வசனம் இருக்கு இறங்குன்ற வார்த்தை பைபிள் அநேக இடத்துல இறங்கும். எனக்கு இறங்கும், எனக்கு எனக்கு இறங்கும், எனக்கு என்னை சந்தித்து இறங்க மாட்டோம், என்னை சந்தித்து எனக்காக இறங்க மாட்டவர்.
கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் உண்மை உள்ளவர். உன்னுடைய கூப்பிடுதலை செவி கொடுக்க மாட்டாரா? உன்னுடைய கதறலை கத்தர் பார்க்க மாட்டாரா? சத்தமிட்டார்கள், தூரத்துல நின்று சத்தமிட்டார்கள். அந்த 10 பேர் சத்தமிட்டார்கள். நான் விசுவாசிக்கிறேன். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, உன் நாவு இனி நான் கம்பீரிக்க பண்ண போறேன். உன் நாவு இனி கம்பீரிக்க போகுது. துதியினால, பிரசன்னத்தினால, ஆராதனையினால நீ துதிக்க போகிறாய். ஹல்லேலூயா. 2026 ஷாகாடா தூரா துதித்தலோடு உள்ள போற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன். உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறேன். இனி உன் வாயில துதி இருக்கும். எப்பத்தா உன் வாய் திறக்கப்படுவதாக. தேங்க்யூ, வாயில துதி நிரம்பி இருப்பதாக, வசனம் நிரம்பி இருப்பதாக, இருதயத்துல துதி நிரம்பி இருப்பதாக. அவன் இதுவரைக்கும் தீட்டுன்னு புலம்பிக் கொண்டு வந்தான். தீட்டுன்னு சொல்லித்தான் போனான். ஆனா அவன் வாயை கத்த திருப்பினான். கத்தரே தெய்வம் என்று சொல்ல வச்சான். இயேசுவே ரட்சகர். நீங்க சொல்லுவீங்க, நான் ஆராதிக்கிற ஒரு உண்மையான தேவன். அவர் என்னை ரட்சித்தார், என்னை விடுதலை ஆக்கினார், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகள் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். என் கூப்பிடுதலுக்கு நீங்க செவி கொடுப்பீங்க, என் கதறலுக்கு செவி கொடுப்பீங்க. இந்த 2026 ஷாக்கா டோமா ஆந்தர் என் வாழ்க்கை மாறுகிற வருஷம். லேமஹா என் மனசு மாறுகிற வருஷம். என் நடை உடை பாவனை எல்லாம் மாறுகிற வருஷம். 2026 டோட்டல் அவன் வஸ்திரம் கிழிஞ்சு நடந்தானாங்க. அவனை வேதத்துல வாசிக்கிற அந்த குஷ்டரோகி வஸ்திரத்தை கிழித்து நடக்கணும். மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை, தூசி குப்பை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவனை கர்த்தர் மகிமையான வஸ்திரத்தை கொடுத்து அலங்கரித்தாரு. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கைகளை உயர்த்தி நன்றி அப்பா, என்னை அலங்கரித்தவரே உமக்கு நன்றி. என் கிழிந்து போன அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கும், என்னை பரிசுத்தமான வஸ்திரமாய் கொடுத்து, என்னை மகிமையான அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்க என்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி, நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி இந்த நாளில் இந்த ஆண்டவரே இந்த துதி ஆராதனையா துதி செலுத்தும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக, உமக்கு நன்றி செலுத்தும்படியாக எங்களை கூட்டி வந்து தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷம் விசுவாசத்தோடு செயல்படுகிறோம். புதிய வருஷத்துல விசுவாசத்தோடு நுழைகிறோம். துதித்தலோடு செயல்படுகிறோம். எங்களை நீ ஆசீர்வதிப்பி, இன்னும் மேன்மைப்படுத்துவே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது சாட்சி இருக்குன்னா நீங்க சொல்லலாம். இந்த நாள்ல விசேஷமா இந்த ஜெபத்துல என்னோட பேசினார் அப்படின்றவங்க சாட்சி சொல்லலாம். சாட்சி ஏதாவது இருக்குதா? வர ஜனவரி மாசம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் தொடர்ந்து நம்ம துதி ஜெபிக்க போறோம். எரிகோ ஜெயம் என்று சொல்லி ஒரு ஜெபத்துல, ஒரு தரிசனத்துல நம்ம பங்கு பெற போறோம். டெய்லி ஜெபம் இருக்கும். கூடுமான வரைக்கும் உபவாசத்துல இருங்க. 7 நாள் உபவாசித்து என்னோட சேர்ந்து ஜெபிங்க. நான் டெய்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வர ஜனவரி மாசம் 5ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் டெய்லி இதே போல நம்ம டெய்லி 9லிருந்து 10 மணி வரைக்கும் ஜெபிக்க போறோம். அந்த உபவாச நாட்கள்ல நல்லா எரிகோ அலங்கத்தை என்ன பண்ண போறோம்? ஆர்ப்பரித்து உடைக்க போறோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த புது வருஷத்துல நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டையெல்லாம் கர்த்தர் உடைச்சு இந்த புது வருஷத்துல நல்ல ஆசீர்வாதமான வழி திறக்க போறார். நான் விசுவாசிக்கிறேன். ஜனவரி மாசம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம கூடி ஜெபிக்க போறோம். இந்த மாதிரி வாட்ஸ்அப் கால்ல ஆயத்தமா இருங்க. கூடுமான மட்டும் உபவாசத்துல இருங்க. பாஸ்டர் என்னால ஒரு நேரம் தான் உபவாசம் இருக்குன்னு சந்தோஷம். இல்ல பாஸ்டர் என்னால 3 வேளையும் என்னால இருக்க முடியும் உபவாசம், சந்தோஷம்.
கர்த்தர் உங்களுக்கும் அது கர்த்தருக்குள்ள உடன்படிக்கை. உங்கள் கூடுமான மட்டும் உபவாசம் இருந்து அந்த ஜெபத்துல பங்கு பெறுங்க. ஆர்ப்பரிப்போம், ஆலங்கம்லாம் இடிந்து விழட்டும். காட் பிளஸ் யூ. ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.